அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரசுக்கு கரூர், திருச்சி, ஆரணி தொகுதிகள் இல்லை என்று திமுக தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜோதிமணி வென்ற கரூர் தொகுதியில் இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிட வாய்ப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. வருகின்ற 2024 ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில் இறுதியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சிக்கான எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கப்பட போகிறது என்பதுதான். இந்நிலையில்தான் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த முறை கூட்டணியில் கடந்த முறை பெற்ற தொகுதிகளிலிருந்து சில தொகுதிகள் மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது கரூர், திருச்சி, ஆரணி ஆகிய 3 தொகுதிகள் கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் வெற்றி பெற்றிருந்தாலும் இம்முறை அந்த தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் அந்த தொகுதிகள் கிடையாது என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தற்போதைய சூழலில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த 3 தொகுதிகளுக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சிக்கு வேறு 3 தொகுதிகளை கொடுப்பதற்கு தற்போது திமுக தரப்பில் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த 3 தொகுதிகளை பொறுத்தவரையிலும் கரூர், திருச்சி, ஆரணி ஆகிய 3 தொகுதிகளும் காங்கிரசின் மிக முக்கியமான வேட்பாளர்கள் நின்று போட்டியிட்ட தொகுதிகள். அது கரூரில் ஜோதிமணியை வென்றிருந்தார். அந்த தொகுதியிலும் சரி, அதே போல ஆரணி ஆகிய இந்த 2 தொகுதிகளிலும் திமுக நேரடியாக தங்களது வேட்பாளரை இறக்குவதாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளை வழங்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த 3 தொகுதிகளுக்கு பதிலாக மயிலாடுதுறை, கடலூர், நெல்லை ஆகிய இந்த 3 தொகுதிகளையும் காங்கிரசுக்கு வழங்குவதாகவும் அந்த வகையில் தான் தற்போது காங்கிரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய 3 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.